ஓம் ஹ்ரீம் பைரவி க்லாம் ஹ்ரீம் ஸ்வாஹா. வணக்கம். நிறைய பேர் வந்து அஸ்ட்ராலஜில இருப்பாங்க. ஆனா யார் உண்மையான ஜோதிடர்? யாருன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு டேட் ஆஃப் பர்த் அவருக்கு கொடுத்தா அவர் வந்து உங்களோட லக்னம் என்ன அது கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா உங்க பாஸ்ட் ஈவெண்ட்ஸ் அவர் சொல்லணும். 2 3 பாஸ்ட் ஈவெண்ட்ஸ்க்கு அந்த லக்னம் மேட்ச் ஆகுதா இல்லையா ஃபர்ஸ்ட் அவர் கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது வந்து அவர் பரிகாரம் கொடுக்கும்போது என்னென்னமோ காஸ்ட்லியான பூஜை, ஜெம் ஸ்டோன்ஸு, இந்த நியூமராலஜி, டேரட் கார்டு, அதுக்கப்புறம் வந்து கருங்குலி மலை என்னென்னமோ இருக்கு இல்லையா, அது எல்லாமே புரோத்பர பராசரா ஓரா சாஸ்திரத்துல இல்லை. அங்கே வந்து ரொம்ப சிம்பிளான ரெமெடி. இப்போ கஷ்டத்துல இருக்கிறவருக்கு எப்படி நீங்க ரெமெடி சொல்றீங்க? காஸ்ட்லியான பூஜை எல்லாமே இல்லை. ஜபம், தானம் இந்த மாதிரி தான் இருக்கு. அந்த ரெமெடி சொல்லணும். ஸோ உங்க பாய் சொல்றவரு உங்க ஃபியூச்சர் கூட அவர் சொல்லுவாங்க. இதான் சிம்பிளான லாஜிக். ஸோ நான் எப்படி சொல்றேன்னா, ஒருவேளை உங்ககிட்ட டேட் ஆஃப் பர்த் சரியா இல்லைன்னா கைரேகை நாம பார்க்கணும். கைரேகை எப்படின்னா வெஸ்டர்ன் பாமிஸ்ட்ரி மாதிரி கிடையாது. இங்க வந்து நாடி ஜோதிடம் படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இங்க இருக்கிற ரேகைகள் வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஹாரோஸ்கோப் அளவுக்கு இல்லை, ரெண்டுமே கம்பேர் பண்றேன் நான். ஜாதகம், கைரேகை, ஹோராரி ஆஸ்ட்ராலஜி, பிரஷ்ன சாஸ்திரம், அதுக்கப்புறம் வந்து எல்லாமே சிந்தசைஸ் பண்ணி இந்த விம்சோத்திரி தசை மட்டும் இல்லை, யோகினி தசா, ஜெமினி சர தசா, இந்த நிறைய கண்டிஷனல் தசா எல்லாமே அப்ளை பண்ணி தான் நான் ப்ரெடிக்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி உங்க ஜாதகம் பார்க்கறதுக்காக நீங்க இந்த நம்பருக்கு நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். மிதுன ராசி 2026 மார்ச் 15க்கு அப்புறம் வந்து இந்த வாரத்துல மிதுன ராசியில பிறந்தவருக்கு வந்து இந்த வாரத்துல என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன நாம பார்க்கலாம். ஸோ பாசிட்டிவ் பார்க்கும்போது குரு கிரகம் வந்து லக்னத்துல ராசியில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு வந்து கல்யாணம், திருமணம் நடக்கிற சான்சஸ் இருக்கு. பிகாஸ் த 7th ஹவுஸ் லார்ட் இன் த லக்னா ஆர் ராசி, 7வது வீட்டை அதை பார்த்துட்டு இருக்கு குரு கிரகம். இப்ப நாடி ஜோதிடம் என்ன சொல்றேன்னா, நீங்க அகஸ்திய நாடி பாருங்க, புருகுநதி நாடி பாருங்க. இங்க வந்து குரு கிரகம் வந்து நீங்க பிறக்கும்போது உங்க ஜாதகத்துல குரு கிரகம் ஒரு வேலை மிதுன ராசியில இருந்தா அங்க வந்து நட்டல் சார்ட்ல இருக்கிற குரு கிரகத்தை டிரான்ஸ்லேட்ல இருக்கிற குருவை வந்து டச் பண்ணும்போது அவருக்கு திருமணம் கண்டிப்பா நடக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கைரேகையில கூட நாம இந்த குருவோடு டிரான்ஸ்லேட் பார்ப்போம். நீங்க அட் த சேம் டைம் குரு கிரகத்தோடு டிரான்ஸ்லேட் பார்க்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டா, செகண்ட் ரவுண்டா, தேர்ட் ரவுண்டா இது எல்லாமே பார்க்கணும். இது நாடி ஜோதிடம். ஸோ அதை பத்தி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம். திருமண யோகம் இருக்கு. யார் யார் கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு இருக்கீங்களோ, செப்பரேட்டா இருக்கீங்களோ, ஏதாவது பிரச்சனை வந்து கண்டிப்பா நீங்க வந்து சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ மேரிட்டல் லைஃப்ல இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் சால்வ் ஆகுற இந்த நேரத்துல அதை நீங்க சரியா யூஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா கடவுள் வந்து நமக்கு டைரக்டா வர்றது இல்லை, ஒரு தாட்ஸ்ல வரலாம். இப்ப எப்படின்னா, இப்போ நீங்க இந்த காயத்ரி மந்திரம் என்ன சொல்றது, எப்படின்னா அந்த மந்திரத்துல இருக்கிற அர்த்தம் என்னன்னா, நம்ம தியோ யோன பிரச்சோதயாத், எப்படின்னா அந்த தாட்ஸ் நம்ம ஒரு இது பண்ணணும், மோட்டிவேட் பண்ணணும். நம்ம தாட்ஸுக்கு தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு ஹிந்து தர்மத்துல. ஸோ அந்த தாட்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த தாட்ஸ், பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்காக முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ல இருக்கீங்க அந்த மாதிரி. ஸோ இந்த பாசிட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து மிதுன ராசியில பிறந்தவருக்கு வந்து தேர்ட் ஹவுஸ்ல இருக்கிற கேத்துனால சிப்ளிங்ஸ் நடுவே ஏதாவது பிரச்சனை வர சான்ஸ் அதிகமா இருக்கு. ஜாகிரதை இருங்க. 10th ஹவுஸ்ல இருக்கிற பிளானட்ஸ்னால கரியர்ல நிறைய சடன் சேஞ்சஸ். நீங்க ஜாப்ல இருந்து வெளியே வரலாம், நீங்க பிசினஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எத்தனை நாள்ல இருந்தோ நீங்க யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல வந்து சடனா நீங்க முடிவு எடுத்துக்கிட்டு வெளியே வர்ற வாய்ப்பு சான்சஸ் இருக்கு. ஏன்னா அது சில பேருக்கு அப்படி சடன் அவர் வந்து ஜாப்ல வெளியே வந்துடுவாங்க. இந்த மாதிரி நீங்க ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப நல்லது. உங்க தசா பீரியட் ஃபேவரபிளா இருந்தா நீங்க எடுத்திருக்கிற அந்த அந்த டிசிஷனோடு நாளை கண்டிப்பா சக்சஸ் வரும். ஸோ சதுர்த்தபாவம் நல்லா இருக்கிறதுனால வீடுக்கு வீடு கட்டுற யோகம், வீடு வாங்குற யோகம், லேண்ட் வாங்குற யோகம், எஸ்பெஷலி அந்த அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வாங்குற சான்ஸ் அதிகமா இந்த மிதுன ராசியில பிறந்தவருக்கு இருக்கு. நீங்க பை பர்த்டே இவர் வந்து மிதுன ராசியில பிறந்தவர் வந்து ரொம்ப பிசினஸ் மைண்டடா இருப்பாங்க. அதனால பிசினஸ்ல இருக்கிறவங்க ரொம்ப சக்சஸ் இருக்கு, ஃபைனான்சியல் ப்ரோக்ரஸ் இருக்கு, சக்சஸ் இருக்கு. எங்கேயோ மாட்டி இருக்கிற பணம் உங்களை வந்து சேர்ற சான்சஸ் அதிகமா இருக்கு. ஸோ 9th ஹவுஸ்ல இருக்கிற ராகுனால
ஃபாதருக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் பிரச்சனை வரலாம், இல்லை மேனேஜபிள். நைன்த் ஹவுஸ்ல ராகு வந்து உங்க மனசை டிஸ்ட்ராக்ட் பண்ற சான்சஸ், உங்களை வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸ்க்கு, நெகட்டிவ் ஒரு ஒளிக்கு கொண்டு போகிற சான்ஸ் அதிகமா இருக்கிறதுனால ஜாகிரதையா இருங்க. புதனுக்கு சம்பந்தப்பட்ட விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை சொல்றது ரொம்ப நல்லது.